இன்னுமா கடையில் குழந்தைகளுக்கு ஜாம் வாங்கி கொடுத்துட்ருக்கீங்க? ஒரு பைனாப்பிள் இருந்தால் போதும், நம்ம வீட்டிலேயே ஜாம் அழகாக ரெடி பண்ணிக்கலாம். ப்ரெட்டு, சப்பாத்தி, தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். அன்னாச்சி பழம் சாப்பிடாத பிள்ளைங்க கூட சாப்பிடுவாங்க. பைனாப்பிளை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பைனாப்பிள் அரைச்சது 1 கப் இருந்துச்சுன்னா 1/2 கப்பு சீனி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணுன்னா நீங்கள் 3/4 கப் கூட சேர்த்துக்கலாம். கடாயில் நம்ம அன்னாச்சி பழத்தை அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா கிளறி விடுங்க. பைனாப்பிள் ஜூஸ் மாதிரி இருக்கிறது சுண்டி வரும்போது கொஞ்சம் மேலெல்லாம் தெரிக்கும். நீங்கள் பார்த்து கிளறுங்க. இல்லைனா ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா நல்லா கிளறி விடணும். எடுத்து வச்ச சீனியை இதோட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. சீனியை சேர்த்து கலரும் போதே நல்லா பைனாப்பிள் கலர் மாறி இருக்கும். எல்லோ கலரில் இருந்து இப்போ சீனி சேர்த்து கலர்லேருந்து வேறு கலர் மாதிரி மாறி இருக்கும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்க்கும் போது இனிப்பை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கும். பாதி எலுமிச்சப்பழ சாறையும் ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. எலுமிச்சப்பழம் இல்லைன்னா நீங்கள் வினிகர் கூட 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 3 மாதம் வரை அது பாட்டுக்கு இருக்கும். பைனாப்பிள் ஜாம் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ இது ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க நம்ம ஒரு கண்ணாடி பாட்டில் நல்லா வெந்நீரில் போட்டு எடுத்து கொஞ்சம் வெயிலில் நல்லா காய வச்சுக்கோங்க. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு முறை இப்படி ஜாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.